ஜப்பானில் வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு உள்ள நிலையில் அதனால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சாலைகளில் பனிக்கட்டி சில அடி உயரத்திற்கு குவிந்திருக்கும் நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வகை இயந்திரங்கள் மூலம் பாதைகள் மீட்கப்பட்டு வருகின்றன. வீடுகளின் கூரைகள், சாலைகளில் உள்ள பனியை அகற்ற பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரும் 8ஆம் தேதி தேசிய தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் கடும் குளிர் காரணமாக வாக்குப்பதிவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவில் நிலவும் -20 டிகிரி கடும் குளிரால் நீப்ரோ நதி உறைந்திருக்கும் நிலையில் ஏராளமான அன்னப்பறவைகள் உணவின்றி தவித்து வருகின்றன. வழக்கமாக இடம்பெயர வேண்டிய இந்த பறவைகள் காலநிலை மாற்றத்தால் கீவ் நகரிலேயே தங்கிவிட்டதாக உள்ளூர் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மறுபுறம் குளிரை பயன்படுத்தி உக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலால் சுமார் 1170 குடியிருப்புகள் வெப்பமூட்டும் வசதியின்றி முடங்கியுள்ளன. போருக்கும் குளிருக்கும் இடையே மனிதர்களும் விலங்குகளும் உயிர் பிழைக்க போராடும் அவல நிலை உக்ரைனில் ஏற்பட்டுள்ளது. தாவேகாவினர் ஆபத்தில் உள்ளதால் தான் தங்களை காப்பாற்றுமாறு விசில் அடிக்கின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லாட்டரி பணத்தில் கட்சி நடத்தும் விஜய் அவர் வாங்கும் சம்பளம் வெள்ளையா கருப்பா என விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்தார். விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ, வெள்ளை எவ்வளோ, வருமான வரி எவ்வளோ செலுத்திருக்காரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போ டாக்ஸு அது குறைவு, இது வரி இல்லையாது. அதனால் யார் யாரை விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். அமலாக்கத்துறை சோதனையின் போது ரகசிய ஆவணங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவே சென்றதாகவும் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை என்றும் மேற்குவங்க முதல்வர் மம்தா தெளிவுபடுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் ஐபேக் அலுவலகம் மற்றும் அதன் இயக்குநர் பிரதீக் ஜெயின் வீட்டில் நடந்த சோதனையை சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தேர்தல் உத்திகள், வேட்பாளர் விவரங்கள் ஆகிய முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அமலாக்கத்துறை வாரண்டுகள் மற்றும் அதன் சட்டப்பூர்வ தன்மையை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக திமுக விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் என தகவல் வெளியான நிலையில் 2 நாட்களில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியிருந்தார். புதிய எதிரிகள் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். விஜய் தங்களுக்கு எதிரி அல்ல என்றும் அவர் திமுகவை எதிர்க்கும் வேலையை மட்டும் பார்க்கட்டும் என்றும் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அண்ணா நினைவிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடல்கள் என்று கூறிக்கொண்டு விஜய் அதிமுகவை விமர்சிப்பதாகவும் செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்துக் கொண்டு அதிமுக ஆட்சியை ஊழல் கட்சி ஆட்சி என்று கூறுவது தவறு என்றும் பேசியுள்ளார். விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு, எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவின் ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார். அதில் அமைச்சராக இருந்தபோது தான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. கொஞ்சம் வெளியில் பாருங்கள், சுற்றி உள்ளவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சிக்கிறார். விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல. எங்களது ஒரே எதிரி
திமுக தான். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகச் சொல்லி அண்ணாமலைக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கும் என பாஜக முன்னாள் நிர்வாகியான நடிகர் எஸ் வி சேகர் சந்தேகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். கட்சியும் அதை ஏத்துக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. நாம இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகுறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விலகிறன்னு யார் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரா இல்ல அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்காரு. ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இதுல தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூயை எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதுல அண்ணாமலை வேற பொறுப்பாளர் இருந்தா அந்த 4 சீட்டும் வராது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்களை கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க இல்ல வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்பதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்ப அதுல இருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி ஏங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில நிக்க போறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கதானே நின்னாரு. அங்க நின்ன போது மோடியோடைய போட்டோவை போட்டா நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி போட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது 0 தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 23,000 ரூபாய் வரை குறைந்த தங்கத்தின் விலை மீண்டும் மெல்ல உயரத் தொடங்கியிருக்கிறது. அதன்படி ஒரே நாளில் சவரனுக்கு 2,560 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 1,920 ரூபாய் அதிகரித்து 1,14,160 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 14,270 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிலோ வெள்ளி விலை 3 லட்சம் ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. குட்டிக்கரணம் அடித்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஆண்டுகளில் மக்கள் அனுபவித்த துன்பங்கள், கொடுமைகள், ஏமாற்றங்கள் ஆகியவைதான் திமுக ஆட்சி மீதான வெறுப்புக்கு காரணம் என கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்றும் போதையில் திளைக்கும் மனித மிருகங்கள் எந்த கொடூரத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம் என்ற அச்சம் தமிழகத்தில் நிலவுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். விஜயின் அரசியல் வருகையை பாஜக பொருட்படுத்தவில்லை என்றும் ஆளும் திமுக தான் பயப்படுகிறது எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட் குறித்த நேர்காணலில் பேசிய அவர், ஒருபுறம் தாவேகாவின் வருகை, மறுபுறம் வலுவடைந்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றால் திமுக அச்சத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த பயத்தின் காரணமாகவே திமுக அரசு அடுத்தடுத்து இலவச திட்டங்களை அறிவித்து வருவதாகவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் தர மாநில அரசு தாமதிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். 2026-27 மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மாநில அரசு நிலம் வழங்க தாமதிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தேவைப்படும் 4,326 ஹெக்டேர் நிலத்தில் இதுவரை 1,052 ஹெக்டேர், அதாவது மொத்த தேவையில் 24 விழுக்காடு மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதிநிலை குறித்த தகவல்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பகிர்ந்துள்ளது. மொத்தம் 119 கிலோமீட்டர் தொலைவிலான திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் மத்திய அரசின் பங்காக 10,354 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான் நிறுவனமான JICA மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி இணைந்து சுமார் 25,792 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புக்கொண்டு அதில் ஒரு பகுதியை ஏற்கனவே வழங்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டோக்கன் சாஹூ தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தை ராகுல் எதிர்ப்பது ஏன் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கமளித்தார். அப்போது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த மிகச்சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மோடி மேற்கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கு வரி குறைப்பு குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதிவும் அதற்கு பிரதமர் நன்றி தெரிவித்து இட்ட பதிவிலும் சில கேள்விகள் எழுந்துள்ளன. இந்தியாவுக்கு வரி குறைப்பு, முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல், ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா முற்றிலும் நிறுத்தும், அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா முழு வரி விலக்கு அளிக்கும் ஆகிய 4 அம்சங்கள் டிரம்பின் பதிவில் உள்ளன. ஆனால் வரி குறைப்பு என்ற அம்சத்திற்கு மட்டும் பிரதமர் எதிர்வினையாற்றி நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் மற்ற 3 அம்சங்களில் இந்தியாவின் நிலை என்ன என்பதில் தெளிவில்லாத நிலையே உள்ளது. ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தப் போவதாக இந்தியாவிடமிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என்று ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய எண்ணெயை தவிர்த்து அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து கூடுதல் எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்ய அதிபர் மாளிகை இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. மத்திய அரசு தனது வசம் உள்ள LIC நிறுவன பங்குகளை மீண்டும் விற்பனை செய்ய தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தற்போது LIC நிறுவனத்தில் அரசுக்கு 96.5 விழுக்காடு பங்குகள் உள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு 3.5 விழுக்காடு பங்குகளை விற்றதன் மூலம் அரசு 21,000 கோடி ரூபாய் திரட்டியது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தேவையான அனுமதிகளை பெற்று அடுத்த நிதியாண்டில் 2ஆம் கட்ட பங்கு விற்பனை நடைபெறும் என்று நிதிச்சேவைத்துறை செயலாளர் நாகராஜு தெரிவித்திருக்கிறார். பங்குச்சந்தையில் LICயின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் 8 மாநிலங்களில் சுமார் 1,315 கோடி கிலோ மோனசைட் எனப்படும் அரிய வகை கனிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் கனிம ஆய்வு இயக்குநரகம் மேற்கொண்ட ஆய்வில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட 8 மாநிலங்களில் கடற்கரை மணல் பரப்பில் மோனசைட் அதிக அளவில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மின் வாகனங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான அரிய கனிம வளங்களுக்காக இனி சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தரவு பகிர்வு என்ற பெயரில் இந்திய குடிமக்களின் தனி உரிமையுடன் விளையாட அனுமதிக்க முடியாது என மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய போட்டி ஆணையம் விதித்த 214 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வாட்ஸ்அப்பின் தனியுரிமை கொள்கைகள் தந்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்கான ஒரு நாகரிகமான வழி என்றும் சாடியது. பயனாளிகளின் ஒரு வார்த்தை தரவை கூட பகிரமாட்டோம் என்று நிறுவனங்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும், இல்லையென்றில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். இந்த வழக்கில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தையும் ஒரு தரப்பாக சேர்த்துள்ள நீதிமன்றம் பிப்ரவரி 9ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளது. சபரிமலை தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் கேரள சட்டமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது. வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர்கள் 3 பேரை பிணையில் வரவழைக்க அரசு வழிவகை செய்திருப்பதாக, இதனால் சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு தங்கள் கட்சி ஒத்துழைக்காது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் தெரிவித்தார். இது பொறுப்பற்ற போக்கு என்று ஆளும் இடதுசாரி தரப்பு குற்றம் சாட்டியது. இதனால் இருதரப்பும் கடும் அமளியில் ஈடுபட்டனர். நாட்டில் மக்கள் இடம்பெயர்தல் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட மற்றும் விரிவான தரவுகளை சேகரிக்க தேசிய புள்ளியியல் அலுவலகம் வரும் ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரை நாடு தழுவிய மெகா ஆய்வை நடத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ராவ் இந்தர்ஜித் சிங் மாநிலங்களவையில் தெரிவித்தார்.
இந்த ஆய்வின் மூலம் கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான இடப்பெயர்வு முறைகள், இடப்பெயர்வுக்கான காரணங்கள், பருவகால இடப்பெயர்வு, வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தாயகம் திரும்புவோர், புலம்பெயர்ந்தோரின் வேலைவாய்ப்பு விவரங்கள் மற்றும் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட உள்ளன. மணிப்பூரில் பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஓராண்டை நிறைவு செய்யும் நிலையில் அங்கு மீண்டும் மக்களாட்சியை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பாஜக தொடங்கியுள்ளது. இதற்காக மணிப்பூர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இதற்காக தருண் சுக் என்பவரை மத்திய பார்வையாளராக பாஜக தலைமை நியமித்துள்ளது. மெய்தி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நீடித்து வரும் மோதல்கள் காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதியன்று மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் எத்தனை மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் தேவதானம் பகுதியில் தனியார் மதுபான கடை அமைக்க தடை விதிக்க கோரி தட்சிணாமூர்த்தி என்பவர் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு 2021 முதல் 2025 டிசம்பர் வரை எத்தனை மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து மாவட்ட வாரியாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட உள்ள மாநகர பேருந்துகளின் உத்தேச பட்டியலை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் வெளியிட்டனர். அதன்படி குத்தம்பாக்கத்திலிருந்து 16 வழித்தடங்களில் 250 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. குத்தம்பாக்கத்திலிருந்து பிராட்வே, கோயம்பேடு, பூந்தமல்லி, கிளாம்பாக்கம், அண்ணா சதுக்கம், திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் சிறுசேரி, தீநகர், வடபழனி, தாம்பரம், திருவள்ளூர், மாதவரம் போன்ற வழித்தட பேருந்துகளும் குத்தம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட உள்ளன. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை மார்ச் மாதம் தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு ரயில்வே சார்பில் ரயில்வே பாதுகாப்பு கமிஷனருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இந்த மாதம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகளில் ரயில்வே துறை சார்ந்த பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும், ஆனால் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்துக்கான அணுகுசாலை, நடை மேம்பால உள்ளிட்ட மாநில அரசு சார்ந்த பணிகள் நிறைவடைந்ததும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய விஷாலுக்கு அவகாசம் வழங்கலாமா என்பது குறித்து லைகா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைகா நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பிச் செலுத்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதித்ததோடு 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷாலுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் விஷால் தரப்பில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வாரம் அவகாசம் வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் CV கார்த்திகேயன், குமரேஷ் பாபு அமர்வு அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். 2வது சிம்பனி குறித்த அப்டேட்டை இளையராஜா பகிர்ந்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாம் புதிய ஸ்டுடியோவிற்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனது 2வது சிம்பனிக்காக எழுத்துப்பணி கிட்டத்தட்ட முடிவடைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இளையராஜா கடந்த ஆண்டு லண்டனுக்கு சென்று தனது சிம்பனியை அரங்கேற்றம் செய்தார். இதற்காக தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்தி அவரை கௌரவித்தது. மாமல்லபுரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை இனி சுற்றுலா பயணிகள் வான்வழியாக கண்டு ரசிக்கலாம். யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கடற்கரை கோயில் மற்றும் 5 ரதங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப் கார் சேவையை தொடங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் அமையவுள்ள இந்த நவீன போக்குவரத்து திட்டத்தின் மூலம் மிக குறுகிய நேரத்தில் சுற்றுலா தலங்களை சென்றடைய முடியும். இதற்கான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்ள அரசு தற்போது ஆலோசனைகளை தொடங்கியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் நிலவும் -20 டிகிரி கடும் குளிரால் நிப்ரோ நதி உறைந்துள்ள நிலையில் ஏராளமான அன்னப்பறவைகள் உணவின்றி தவித்து வருகின்றன. வழக்கமாக இடம்பெயர வேண்டிய இந்த பறவைகள் காலநிலை மாற்றத்தால் கீவ் நகரிலேயே தங்கிவிட்டதாக உள்ளூர் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். போருக்கும் குளிருக்கும் இடையே மனிதர்களும் விலங்குகளும் உயிர் பிழைக்க போராடும் அவலநிலை உக்ரைனில் ஏற்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தொண்டர்களை விட, புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த தொண்டர்களை விட இன்றைக்கு தொண்டர்கள் மிகுந்திருக்கிற, உறுப்பினர்களாகி இருக்கிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. வரவேற்புக்குரிய இயக்கமாக இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும், நாம் தவறு செய்து விட்டோம் கடந்த தேர்தலில் என்று பேசுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியுடன் இருந்த ஒரே காரணம் நீங்க பாஜக மாதிரியான கட்சிகளை கூட்டணி சேர்க்கிறீங்களா? அவன் எதிரிக்கு எதிரி பலமா இருக்க வேண்டாமா? இப்ப திமுக தனியா நாளைக்கே வரட்டும், நாங்க நின்று பார்த்து கொடுக்கிறோம். தனிச்சு நாளைக்கு போட்டியிடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு காலமும் சொல்ல முடியாதவர்களால். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா 234 தொகுதியிலும் இரட்டை இலை மட்டுமே நிறுத்தி கூட்டணி இல்லாமல் ஆட்சியை மீண்டும் பிடித்த வரலாற்றை உருவாக்கி காட்டியிருக்கிறார். எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தனிப்பெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை எந்த காலத்திலும் எந்த சூழலும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதனால திமுக எல்லாம் முடியாது. திமுக கூட்டணியை வச்சு தானங்க பேசுறாங்க. செங்கோட்டையன் அவருடைய இன்னைக்கான அவருடைய சூழல் எப்படி சார் பாக்குறீங்க? பரிதாபகரமாக பார்க்கிறேன். இப்படியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிற செங்கோட்டையனிடம் பேசி ஆறுதல் தெரிவிச்சு திரும்பவும் அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகள்லாம் எதுவும் முன் எடுத்தீங்களா? யார் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு மதிநுட்பம் மிக்கவர்களாக இருந்தாலும், விதி சில நேரத்தில் அவர்களை கொண்டு போய் படுகுழியில் தள்ளிவிடும். அதுபோல விதி அவரை படுகுழியில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. அதை இப்பொழுது அவர் அனுபவிக்கிறார். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகச் சொல்லி அண்ணாமலைக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கும் என பாஜக முன்னாள் நிர்வாகியான நடிகர் SV சேகர் சந்தேகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் அந்த 6 தொகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? விலகிறேன்னு யார் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரா இல்ல அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரா அது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை விலகி இருக்க மாட்டார். நீ விலகிடுன்னு அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், அதனால விலகி இருக்காரு. ஏனென்றால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், இதுல தலையிடுற வரைக்கும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். எப்படி இந்த கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, நாம இல்லாத பொழுது இன்னொரு தலைவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதா அப்படிங்கிற அசூயை எண்ணம் கொண்டவர் தான் அண்ணாமலை எப்பவுமே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த 4 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இதுல அண்ணாமலை வேற பொறுப்பாளர் இருந்தா அந்த 4 சீட்டும் வராது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம். அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நயினார் அவர்கள் கொண்டு வந்த பிறகு தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இப்பதான் தேர்தலுக்கு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக கொடுத்தாங்க. இப்ப அதுல இருந்து விலகிறாருன்ற போது வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலை நிறுத்துறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதை பத்தி ஏங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில நிற்க போறாரு. அண்ணாமலையோட விசுவாசம் நமக்கெல்லாம் தெரியாதா? முதல்ல தேர்தலில் அரவக்குறிச்சியில் அவர் அங்கதானே நின்னாரு. அங்க நின்ன போது மோடியோடைய போட்டோவை போட்டா நமக்கு ஓட்டு வராதுன்னு மோடி போட்டோவே இல்லாத ஓட்டு கேட்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுத்தாலும் அவர் ஜெயிப்பாருங்கிறது 0 தான். அதுக்கு அவருக்கு வேல்யூவே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விட தற்போதுதான் அதிமுகவில் அதிக தொண்டர்கள் இருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை டிஜிட்டல் பிரிவின் காரும் ஸ்டாரும் நிகழ்ச்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டினார். பணியின் போது சாலையில் கிடந்த 45 சவரன் நகையை பத்மா என்ற தூய்மை பணியாளர் மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து அவரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் பத்மாவிற்கு சால்வை அணிவித்து பாராட்டியதோடு தங்கச்சங்கிலியை பரிசாக வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அழைத்து பாராட்டியது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக தங்க மனசுக்கார தூய்மை பணியாளர் பத்மா நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சாலையில் கிடந்த 45 சவரன் நகைகளை மீட்டுக் கொடுத்த சம்பவம் குறித்து புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்தவற்றை தற்போது பார்க்கலாம். 45 சவரம் பார்க்கும்போது எனக்கு அவங்கள தான் ஞாபகம் வந்து தொலைச்சுங்களே. இவ்வளோ நகையை தொலைச்சிட்டு பாவம் என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, பாவம் எங்கே தேடுறாங்களோ தெரியலையே
அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அவரும் எடுத்துன்னு போய் சூப்பர்வைசராண்ட கொடுத்து மேனேஜர்லாம் வர வச்சு எடுத்துன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம். அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க தொலைச்சவரும். அவரும் வந்துட்டார். அவர்கிட்ட எல்லாம் சரி பார்த்து எல்லாரும் எங்கள் மேனேஜர் எங்கள் கம்பெனி எல்லாம் முன்னின்னு எல்லாம் சரி பார்த்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ரஜினி சார் அவங்க நேரில் சந்திச்சாரு. என்ன உங்களோட என்ன பேசினாரு? கேட்டார். பரவாயில்லாம் தட்டி கொடுத்தாரு, கட்டி பிடிச்சாரு. அவரு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரியே எல்லாமே அவர் நல்லா சோசியலாக பழகுறாரு சார். அவர் தங்க செயின் போட்டார். போட்டு நல்லா இருமா, நீ நல்லா உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், உங்கள் வருங்கால சன்னதிங்க நல்லா இருக்கணும், வாழ்த்துறேன் உங்களை, நல்லா இருக்கும் சொல்லி ஆமிச்சு நன்றி சொன்னார் ஐயா. அவர் 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய விஷாலுக்கு அவகாசம் வழங்கலாமா என்பது குறித்து லைகா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பிச் செலுத்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதித்ததுடன் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷாலுக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் விஷால் தரப்பில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வாரம் அவகாசம் வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சிவி கார்த்திகேயன், குமரேஷ் பாபு அமர்வு அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்திய பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 18 விழுக்காடாக குறைத்துள்ளது. இந்தியாவுக்கும் அதன் முக்கிய போட்டியாளர்களுக்கும் அமெரிக்கா விதிக்கும் வரி எவ்வளவு என்பதை விளக்கும் ஒப்பீட்டை இன்ஃபோஜி பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா 18 விழுக்காடாக குறைத்துள்ளது. பாகிஸ்தானிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இது 19 விழுக்காடாக உள்ளது. பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா ஆகிய நாட்டு பொருட்களுக்கும் தலா 19 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதிக்கிறது. இலங்கை, வங்கதேசம், வியட்நாமுக்கு வரி தலா 20 விழுக்காடாக உள்ளது. சீனாவிற்கு இறக்குமதி வரி 34 விழுக்காடாக இருக்கிறது. இதனால் ஜவுளி, தோல், விளைபொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை பிற நாடுகளை விட இந்தியாவிடமிருந்து குறைந்த விலைக்கு அமெரிக்கா இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து எந்தெந்த பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும், இந்தியாவில் எந்த பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து ஸ்மார்ட் போன்கள், மின்னணு உதிரிபாகங்கள், ஜவுளிகள், ரத்தினங்கள், நகைகள், ஆட்டோ உதிரிபாகங்கள், ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவுக்கு அதிகம் ஏற்றுமதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கச்சா எண்ணெய், எல்பிஜி, நிலக்கரி, ஆப்பிள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், சோயா எண்ணெய், செமிகண்டக்டர் சிப்கள், ஏஐ மென்பொருட்கள், உயர்ரக மடிக்கணினிகள், உயர்ரக மருத்துவ ஸ்கேனர்கள், நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்கள், உயிர்காக்கும் மருந்துகள், போர் விமான பாகங்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிகம் இறக்குமதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து பூஜ்ய வரியில் இந்தியா இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதால் இவற்றின் விலை இந்தியாவில் குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு வீதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரம் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவை விட தமிழகத்திற்கான உயர்வு வீதம் மிக மிக குறைவாகவே உள்ளது. தி ஹிந்து பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரையில் இது தெரியவந்துள்ளது. கேரளாவிற்கு நிதி பகிர்வு விழுக்காடு கடந்த முறையை விட இம்முறை 23.47 விழுக்காடு அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே ஹரியானாவிற்கு அடுத்து கேரளாவிற்கு தான் நிதி பகிர்வு வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிற்கு கடந்த முறையை விட இம்முறை 13.27 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. ஆந்திராவிற்கு 4.2 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. தெலங்கானாவிற்கு 3.43 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு 0.44 விழுக்காடு மட்டுமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிதி பகிர்வுக்கான விதிகளில் பரப்பளவு, உள்நாட்டு உற்பத்தி உள்ளிட்டவற்றுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதும், மக்கள் தொகைக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டதும் தமிழகத்திற்கான பங்கு குறைய காரணம் என பொருளாதார நிபுணர்கள் விளக்கமளித்துள்ளனர். மேலும் நிதி பகிர்வு வீதம் மிக குறைவாக அதிகரிக்கப்பட்டதால் தமிழகத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்.
தரவு பகிர்வு என்ற பெயரில் இந்திய குடிமக்களின் தனியுரிமையுடன் விளையாட அனுமதிக்க முடியாது என மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய போட்டி ஆணையம் விதித்த 214 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, வாட்ஸ்அப்பின் தனியுரிமை கொள்கைகள் தந்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்கான ஒரு நாகரிகமான வழி என்றும் சாடியது. பயனாளிகளின் ஒரு வார்த்தை தரவை கூட பகிரமாட்டோம் என்று நிறுவனங்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும், இல்லையென்றில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். இந்த வழக்கில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தையும் ஒரு தரப்பாக சேர்த்துள்ள நீதிமன்றம் பிப்ரவரி 9ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்றது. காளிப்பட்டியில் கந்தசாமி கோயில் தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு நீதிமன்றம் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து நடைபெற்று வருகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் போக்குவரத்து குறைவாக இருந்ததாலும் திருவிழா சமயங்களில் சிறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறும்போது உடனே தண்டனை வழங்கவும் சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்றது. இந்த நடைமுறையை பின்பற்றி காளிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் திருச்செங்கோடு குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரங்கராஜ் தலைமையில் சிறப்பு நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து விதிமீறல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற வழக்குகளை நீதிபதி விசாரித்து குற்றம் புரிந்தவர்களுக்கு அபராதம் விதித்தார். அடுத்து வருவது இன்றைய தினம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.